இந்த சாப்டரில் எப்படி ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ சார்ட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட டேபிள் வேல்யூஸை ஒரு சார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிக்சர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில டீவியேஷன், சில ரைசிங், சில டவுனிங், அது மாதிரி சில விஷயத்தை நீங்கள் சார்ட் மூலியமாக காமிக்க விரும்புகிறப்ப இந்த சார்ட்னு டேட்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ட்டுக்கு தேவை உங்களோட வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேல்யூஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரிலாம் சார்ட் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன வகையான சார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சார்ட்ஸு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்சர்ட்டில். ஸோ இந்த சார்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி தனியாக இருக்கும். ஸோ இதில் 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது ரெக்கமெண்டட் சார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நார்மலாக நீங்கள் இன்பில்ட் பண்ண சார்ட்ஸ். ஸோ கடைசியாக உள்ளது இந்த பிவட் சார்ட்ஸ். ஸோ இது 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இந்த ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வேல்யூஸுக்கு தகுந்தாப்பில் அந்த சார்ட்ஸ் வேல்யூ உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸுக்கு எந்த சார்ட் சூஸ் ஆகுமோ அந்த சார்ட்டை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணணும். ஸோ இதில் உள்ள இந்த 9 சார்ட்டும் நீங்களாக பிக் பண்ணி உங்கள் வேல்யூஸை அந்த சார்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உள்ள இந்த பிவட் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட 2 வேல்யூஸை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிவட் சார்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷனை எடுத்துக்கலாம். ஸோ பிவட் சார்ட் எப்போவுமே 2 காலம்ஸ் இல்லை 2 டேபிள்ஸுக்கு இடையில் உள்ள வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உதவும். ஸோ 2 கம்பெனிக்கு இடையில் உள்ள பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், 2 கம்பெனிக்கு இடையில் உள்ள சேல்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த பிவட் சார்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த சார்ட்லாம் எப்படி இன்பில்ட் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேட்டாஸுக்கு நீங்கள் சார்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டாஸை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு சார்ட்டை கிளிக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் காலம் அண்ட் பார் சார்ட். ஸோ சின்ன சின்ன காலமாய் ரைஸ் ஆகி உங்களோட வேல்யூஸை அது சின்ன சின்ன பார் மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா இது இன்சர்ட் காலம் ஆர் பார் சார்ட். ஸோ இங்கே உள்ளது இன்சர்ட் ஹிராச்சி சார்ட். ஸோ இன்சர்ட் ஹிராச்சி சார்ட் எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹையர் லெவல் பொசிஷன், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிட்டே வருது இல்லை டிக்ரீம்ட் ஆகிட்டே வருது அப்படின்னா உயர்வு நிலை அண்ட் தாழ்வு நிலையை காமிக்கிறதுக்கு இந்த ஹிராச்சி சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள இன்சர்ட் வாட்டர் ஃபால் அண்ட் ஸ்டாக் சார்ட். ஸோ வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இது ரைஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் இது டவுன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டீவியேஷனில் இருக்கிறப்ப இந்த இன்சர்ட் வாட்டர் ஃபால் அண்ட் ஸ்டாக் சார்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கீழே உள்ளதும் சேம் தான், பட் நீங்கள் கொடுக்குற சார்ட்ஸ் வேல்யூஸ் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு லைன் போட்டால் ஒரு லைன் டயக்ராமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு வெளியாகவும், செகண்ட் பாயிண்ட் உங்களோட செகண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அதாவது டீவியேஷன் வெளியாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட டீவியேஷன் அதாவது இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த லைன் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள நார்மல் பார் சார்ட். ஸோ இது ஸ்டேட்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டிக்ஸ் படி உங்களோட நிலவரம் எப்படி இருக்குது, ஸோ இந்த மந்தில் இவ்வளோ நிலவரம், இந்த மந்தில் இவ்வளோ நிலவரம்னு நீங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சார்ட்டுங்கிற சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ளது இன்சர்ட் காம்போ சார்ட். ஸோ இந்த கம்பைன் ஆஃப் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்பைன் ஆஃப் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள பை சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒர்க்கை நீங்கள் 100% கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 100%ல் இந்த ஒர்க் எவ்வளவு, இந்த ஒர்க் எவ்வளோன்னு ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த பை சார்ட்டுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அடுத்து உள்ளது இன்சர்ட் ஸ்கேட்டர். ஸோ XY பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கேட்டர் சார்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து இன்சர்ட் சர்ஃபேஸ் அண்ட் ரேடார் சார்ட். ஸோ ரேடார் மெத்தடும் இந்த பாயிண்ட் சார்ட்டும் சேம் தான், பட் இந்த அவுட்டர் பாடி எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இது இன்சர்ட் சர்ஃபேஸ் ஆர் ரேடார் சார்ட்னு சொல்லுவாங்க. பிவட் சார்ட் அப்படிங்கிறது நீங்கள் பிவட் டேபிளில் பார்த்த மாதிரி தான், இதில் கம்பேரிஷன் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் சார்ட் மூலியமாக ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட சார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் சார்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸுக்கு தகுந்தாப்பில் டேபிள்ஸ் எதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன டேபிள்ஸ் இருக்கோ அதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸுக்கு இந்த சார்ட் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ கிளஸ்டர்ட் சார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வேணும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ மண்டேயில் ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3ன்னு எல்லாமே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை ஓகே கொடுங்க, உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தீங்களோ அதே வேல்யூஸுக்கு தான் இங்கே சார்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இங்கே உள்ள ரேஞ்ச் 5000, 10,000, 15, 5000, 5000 இது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் மண்டே, டியூஸ்டேன்னு நீங்கள் காலத்தில் கொடுத்த நேம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே உள்ள கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸ் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஷாப். ஸோ அந்த ப்ளூ கலர் ஷாப் 1னையும், ஸோ அந்த ஆரஞ்ச், ஷேடோ கலர் அண்ட் எல்லோ கலர் ஒன்று ஒவ்வொரு ஷாப்பை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷாப்பை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஷாப்போட ஜஸ்ட்டு
நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிலவரம். ஸோ ஷாப் 4ஓட நிலவரம் எப்படி இருக்குன்னா அப்படியே டிவைட் ஆகிட்டு வரும். ஸோ ஒவ்வொரு வீக்காக இது ரெப்ரசன்ட் பண்ணி வருது. ஸோ இது மாதிரி தேவையான சார்ட்டை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் சார்ட்டை உள்ளே கொண்டு வந்தோடனே உங்களுக்கு டிசைன் அண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களோட சார்ட் எப்படி தெரியணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா அதில் உள்ள வேல்யூஸ் அதில் உள்ள டேட்டாஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ டிசைனில் இங்கே ஆட் சார்ட் எலமெண்ட்ஸ். ஸோ ஆட் சார்ட் எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள்ஸ் தேவை அப்படின்னாலும் அந்த சார்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எரர் பார்ஸ், கிரிட் லைன்ஸ், லெஜண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த சார்ட்டில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த இன்சர்ட் சார்ட் எலமெண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் லேஅவுட், குயிக்காக லேஅவுட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த குயிக் லேஅவுட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த குயிக் லேஅவுட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை எப்படிலாம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இதுட்ட உங்களோட வெர்டிகல் வேல்யூஸ் இருக்குது, ஹரிசாண்டலோட இந்த டேஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே ஷாப்போட நேம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதுட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இருக்குது, அடுத்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட வேல்யூஸே காமிச்சிட்டே வரணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையில்ல. ஸோ எது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் இந்த லேஅவுட் மூலியமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த சார்ட் டெம்ப்ளேட் தான், பட் அதோட வியூ லுக்கை மட்டும் தான் நீங்கள் மாற்றிட்டு வர்றீங்க. ஸோ அது பேர் தான் இந்த குயிக் லேஅவுட். ஒன்று லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் உள்ள நார்மல் பொசிஷனில் செட் பண்ணிட்டோம். அடுத்து உள்ள சேஞ்ச் கலர். ஸோ அந்த சார்ட்டோட கலர்ஸை நீங்கள் மாற்றினாலும் சார்ட்டோட கலர்ஸ் உங்களை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி இந்த டீவியேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியணும். ஸோ அது கலர் புக் 1, இது கலர் புக் 2. ஸோ புக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அந்த 7 டேஸுக்கும் ஒவ்வொரு கலர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இதில் மேட்ச் ஆகும். ஸோ எந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த சார்ட் கலர்ஸ் கிரியேட் ஆகணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் இதில் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள சார்ட் ஸ்டைல். ஸோ இந்த சார்ட் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலமாக இதே டெம்ப்ளேட்டை நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் இல்லை வேறு ஸ்டைலில் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சார்ட் ஸ்டைலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வேணும், ஸோ இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்டில் வேணாலும் பிளாக் பேக்ரவுண்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பட் இதே டெம்ப்ளேட் தான் கிரியேட் ஆகிருக்கு. அவரோட பேக்ரவுண்ட் செட்டிங் சம் லுக்கப் செட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் வேணுமோ அதை மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தேவையான வசதிக்கு ஏற்ப உங்களோட சார்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட்டை செட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களோட வேல்யூஸ், ஸோ மண்டேல ஷாப் 1 எவ்வளவு, ஷாப் 2 எவ்வளோ, ஷாப் 3 எவ்வளவு. ஸோ ஒரு டேயில் யார் அதிகமாக இருக்கா, ஸோ டியூஸ்டேல யார் அதிகமாக இருக்கான்னா இந்த ப்ளூ கலர், அது ஷாப் 1. ஸோ அது மாதிரி இந்த ஷாப் 2, இந்த சாட்டர்டேல யார் அதிகமாக இருக்கா, இந்த சண்டேல யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கான்னு நீங்கள் தனித்தனியாக சார்ட் மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வேல்யூஸை கால்குலேட் பண்ணி யார் அதிகமாக இருக்கா யார் கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பதிலாக இந்த டீவியேஷன் ஆஃப் சார்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். எகெயின் டிசைன். ஸோ அது இங்கே உள்ள சுவிட்ச் ரோஸ் அண்ட் காலம். ஸோ இதில் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகலாக உங்களோட வேல்யூஸ், ஸோ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இதுட்ட வீக்கில் இருக்குது. ஸோ ஒன்றும் ஷாப் 1 ஷாப் 2ன்னு சைடில் பார் மாதிரி காமிக்குது. பட் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸோ இந்த இதுட்ட ஷாப் 1 பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும். ஸோ ஷாப் 1 மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் எவ்வளோ டிவியேஷன் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ஷாப் 1க்கு மட்டும் தனியாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல சுவிட்ச் ரோ அண்ட் காலம்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே உள்ள வேல்யூஸ் இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெட்னஸ்டே. ஸோ ஷாப் 1, இந்த ஷாப் 1ங்கிற ஆப்ஷன் மட்டும் மண்டே இவ்வளது, டியூஸ்டே இவ்வளது, வெட்னஸ்டே, தர்ஸ்டேன்னு ஒரு வாரத்திலான ஒரு சிங்கிள் ஷாப்போட டிவியேஷனை மட்டும் காமிக்கும். சுவிட்ச் காலம்ஸ்னால் ஒரு வாரத்தில் மொத்த கடையோட டிவியேஷன் காமிக்குது. சுவிட்ச் காலம் கொடுக்குறப்ப ஒரு கடையோட ஒரு வாரத்தோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ தனித்தனி வேல்யூஸாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ சுவிட்ச் காலம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் காலத்தில் உள்ள டிவியேஷன் நீங்கள் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ வெர்டிகலாக எப்போவுமே அந்த வேல்யூஸ், அதாவது உள்ளே உள்ள வேல்யூஸாக இருக்கும். ஸோ கீழே வர்றது மேலே உள்ள அந்த ரோவில் உள்ள நேமா இல்லை அந்த காலத்தில் உள்ள நேமா நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் லிங்க் எடுத்து அது சேஞ்ச் ஆகிரும். ஸோ அடுத்து இங்கே உள்ள செலக்ட் டேட்டா. ஸோ அதில் எல்லா சார்ட்டையும் நீங்கள் காமிக்க வேண்டியதில்லை, ஒரு பர்டிகுலர் ஷாப் மட்டும் தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே உள்ள
செலக்ட் டேட்டாங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. ஸோ சார்ட் ரேஞ்ச், ஸோ எந்த ரேஞ்சில் காமிக்கணும்? ஸோ ஃபுல்லாக காமிக்குது. இதில் உங்களுக்கு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே இது 3 தேவையில்லை. அதுமாதிரி இந்த சண்டே, சாட்டர்டே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு மண்டேயும் டியூஸ்டே இல்லை மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆனது மட்டும் காமிக்கணும். அவன் எந்த ஷாப்பெல்லாம் காமிக்கணும்? ஸோ எல்லா ஷாப்பும் காமிக்கட்டும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே மட்டும் தான் காமிக்குது. ஸோ மண்டே ஆன வேல்யூ, வெட்னஸ்டே, சாட்டர்டே. ஸோ இது மாதிரி 3 வேல்யூஸை மட்டும் காமிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும்னா இங்கே உள்ள செலக்ட் டேட்டாங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் செலக்ட் பண்ண டேபிள்லேயே இதெல்லாம் தெரிய வேண்டியில்லை அப்படின்னு காமிச்சிக்க முடியும். ஸோ செலக்ட் டேட்டாவில் எப்போவுமே நீங்கள் மண்டே ஒரு ஆள் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, டியூஸ்டே ஆள் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரெண்டையும் நீ டிக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ மண்டே, டியூஸ்டே. ஸோ மண்டே சேல்ஸ் பண்ணவர் எல்லாமே ப்ளூ கலர் இருக்கும், டியூஸ்டே சேல்ஸ் பண்ண தான் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் செலக்ட் ரோல்ஸ்னு மாற்றிடுறேன். ஸோ ஷாப் 1ல் திங்கக்கிழமை என்ன நடந்திருக்கு? ஸோ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஷாப் 1 இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, ஷாப் 2ல் இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, ஷாப் 3ல் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி 2 டேஸுக்கு மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க போனாலும் 2 டே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா ஷாப்புக்கும் வேண்டியில்லை, ஜஸ்ட் ஒரு 2 ஷாப்புக்கு தான் பார்க்க போனாலும் அதையும் பார்த்துக்க முடியும். ஸோ ஷாப் டீட்டெயில்ஸ், ஸோ ஷாப் 1க்கும் 5க்கும் மட்டும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க போனீங்கனாலும் ஓகே. ஸோ ஷாப் 1, ஷாப் 2. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா இது அதிகமாக லீடிங்கில் வந்திருக்கு, இந்த ஷாப் 1. ஸோ டியூஸ்டேவும் யார் லீடிங்கில் வந்திருக்குன்னா இந்த ஷாப் 2 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த செலக்ட் டேட்டாங்கிற ஆப்ஷன் மூலியமாக எந்தெந்த டேட்டாஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியணும், எந்தெந்த டேட்டாஸுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இதில் வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு எல்லாமே எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ எல்லா சார்ட்ஸுமே கிரியேட் ஆகிருக்கும். இங்கே செலக்ட் ரோன் கொடுத்துருவோம். ஸோ ஷாப் வைஸ் உங்களுக்கு இந்த ரோஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லா டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சார்ட்டோட டைப்பவே நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இங்கே உள்ள சேஞ்ச் டைப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் டைப்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது வேறு சார்ட் டைப். ஸோ நீங்கள் சேஞ்ச் சார்ட் டைப்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்ட் சார்ட்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, பட் இங்கே உள்ள சார்ட்லாம் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தது மாதிரி லைன் சார்ட், பை சார்ட், ஸோ எந்த சார்ட் படி இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ட் படி இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வகையான பார் சார்ட். ஸோ இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போனாலும் இது மாதிரி ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும், பட் எது மட்டும் மாறி இருக்குன்னா உங்களோட சார்ட் டைப் மட்டும் ஆகிருக்கும். ஸோ வெர்டிகல் வேல்யூ உங்களுக்கு கீழே வந்திருக்கு, இது ஹரிசாண்டல் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரோ மாற்றுறது மூலியமாக உங்கள் சண்டே மண்டே கிட்ட இருக்கும், இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரிவர்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் சார்ட்டோட டைப்பை மட்டும் மாற்ற போகிறீங்க, எந்த வேல்யூஸும் மாற்றலை அப்படின்னா அந்த சேஞ்ச் டைப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கடைசியாக உள்ள மூவ் சார்ட், ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த சார்ட்டை ஒரு புது ஷீட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ ஷீட்னா ஷீட்டோட நேம் என்ன? சார்ட் ஃபார் சேல்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இதுட்டு நீங்கள் இருந்தீங்க, இந்த இதுலேருந்து சார்ட் ஃபார் சேல்ஸ் அப்படின்னு நியூ ஷீட் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு சார்ட் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி தனியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி கிரியேட் பண்ணி உங்களோட சார்ட்டை தனி ஷீட்லேயோ இல்லை அதே ஷீட்லேயோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சேல்ஸில் இன்செட்டில் இங்கே உள்ள இந்த சார்ட்ஸ், ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த சார்ட் செட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த லைன் சார்ட், பை சார்ட்டும் எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ ரெக்கமெண்ட் சார்ட்னு கொடுக்காம ஸோ இங்கே உள்ள இந்த சார்ட் டைப் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த டேபிளுக்கு நீங்கள் சார்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் வேணும்னா இந்த பார் சார்ட், ஸோ இந்த மாதிரி வேணும். ஸோ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வைக்கலாலும் வச்சுக்க முடியும். ஸோ ஷாப் 1, ஷாப் 2ன்னு தனித்தனியாக பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள வேல்யூஸ், ஸோ எல்லா வேல்யூஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் உள்ளதெல்லாம் மண்டே. ஸோ ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3 வெர்டிகலாக இருக்குது, கீழே உள்ளதெல்லாம் உங்களோட அந்த டேஸ் ரேஞ்சை தனித்தனியாக காமிக்கும். ஸோ இங்கே உள்ள சேஞ்ச் சார்ட் டைப், ஸோ அங்கே நீங்கள் தனித்தனியாக பார்க்குறது தான் இங்கே சார்ட் டைப்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ காலம், ஸோ காலம் வைஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 3D காலம் வைத்ததுனாலும் உங்களுக்கு 3D காலம்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இது பிக் பண்ணுறோம். ஓகே. ஸோ உங்களோட சார்ட் டைப்ஸ் 3D ஷேப்பில் ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3ன்னு உங்களோட கொடுத்த வேல்யூஸ் படி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள வேல்யூ கொடுக்குறது மூலியமா அந்த ரேஞ்சு எவ்வளோதுன்னு அதுலேயே சொல்லும். இப்போ ஷாப் 1ல் பார்த்தீங்கன்னா மண்டே எவ்வளவு 14,000, ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது டியூஸ்டே, அங்கே பார்த்தீங்கன்னா
12500 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இது 21,000 25,000. ஸோ அந்த வீக்கில் அடைஞ்சது எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த லென்த்தை பொறுத்து தான் அந்த வேல்யூஸ் உங்களுக்கு டிஃபைன் ஆகுது. அதுமாதிரி தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். எகெயின் சேஞ்ச் சார்ட் டைப்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த சேஞ்ச் சார்ட் டைப்பில் லைன் டயக்ராம் இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் வேணும், இது மாதிரி தான் வேணும் செட் பண்ணிக்கலாம். ஸோ லைன் டயக்ராம்னா அந்த லைனை பேஸ் பண்ணி அது சார்ட் கிரியேட் ஆகும். அடுத்த உள்ளது பை சார்ட். ஸோ பை சார்ட்டை கொடுத்து ஓகே கொடுக்குறோம். ஸோ உங்களோட வேல்யூஸை பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு சார்ட்டாக டிவைட் ஆகும். ஸோ ஃபுல் சர்க்கிளை ஷாப் 1 2 3ன்னு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஸோ ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறம் ஷாப் 1 அப்படிங்கிறது இந்த 14,000. ஸோ அடுத்து இங்கே உள்ளது இந்த ஷாப் 2 அதாவது டியூஸ்டே. ஸோ ஒரே ஒரு வீக் மண்டே மட்டும் இது எப்படி ஆயிருக்கு. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்குபை பண்ணிக்கிறது இந்த 14,000, அடுத்து ஆக்குபை பண்ணிக்கிறது இந்த 12,000 10,000. இது மாதிரி ஒரு பை சார்ட் மூலியமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பை சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் அதிகமாக ஆக்குபை பண்ணிக்கிற இடம் எதுனா ப்ளூ கலர். ஸோ அது 14,000. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்கிறது ஷாப் 1 பேர் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட அதிக அச்சீவ் பண்ணது அந்த ஷாப் 1. ஸோ இதுலேயும் உங்களோட சார்ட் டைப்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அகெயின் சேஞ்ச் சார்ட் டைப்னு கொடுத்துட்றோம். ஸோ இதில் சேஞ்ச் சார்ட் டைப்னு கொடுத்துட்டு இங்கே உள்ள பார். ஸோ பார் மெத்தடில் வேணாலும் இதை பார் மெத்தடில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏரியாஸ், ஸ்கேட்டர்ஸ். ஸோ ஸ்கேட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், சர்ஃபேஸ், ரேடார், ட்ரீம் அப்னு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் ஃபால் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸை மட்டும் தான் உங்களால் இதில் சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப் 1 ஷாப் 2 ஷாப் 3 தனியாக அதில் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இல்லைனா இதோட இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் இது சொல்லும். ஸோ இங்கே ஷாப் 1 இங்கேருந்து இது டெவலப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஷாப் 2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்விட்ச் அண்ட்ஸ் காலம், அதாவது இந்த ரோ அண்ட்ஸ் காலம்ங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த வேல்யூஸை டிவைட் பண்ண முடியாது. ஸோ பழைய பை சார்ட்டையை கொண்டு வந்துடுறோம். இந்த சார்ட்டை மூவ் பண்ணாலும் வேறு சார்ட்டுக்கோ இல்லை இதே ஷீட்டை நீங்கள் மூவ் பண்ணி அது தனி சார்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ பை சார்ட்டு தனியாக மெயின்டைன் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே இந்த பார் சார்ட் இருக்குது. ஸோ பை சார்ட்டை தனியாக மெயின்டைன் பண்ணிக்க போனால் மூவ் சார்ட். ஸோ மூவ் சார்ட்டில் எந்த இடத்துக்கு போகணும். ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து மூவ் பண்ண போகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எதை பொறுத்துலாம் மூவ் ஆகும். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், சார்ட் ஃபார் சேல்ஸ், நான் கன்சிக்யூட்டிவ். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக இருக்கிற ஒரு சீட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ட் எங்கே போகணும், இந்த சார்ட் நான் கன்சிக்யூட்டிவ் அந்த ஷீட்டுக்கு போகணும். அதாவது இங்கே ஒரு ஷீட் சேல்ஸ் ஷீட், சார்ட் ஃபார் சேல்ஸ். ஸோ எந்த ஷீட்டுக்கு போகணும் நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை கொடுத்துக்க முடியும். இல்லை புதுசாக ஒரு ஷீட்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே நியூ ஷீட்டு கொடுத்து அது என்ன நேமில் அந்த ஷீட் கிரியேட் ஆகணுமோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணுறது மூலயமா நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கே போகணும் அப்படின்னா நான் கன்சிக்யூட்டிவ் அந்த ரேஞ்சுக்கு போகணும். ஓகே. ஸோ நான் கன்சிக்யூட்டிவ் ஸ்டேஜுக்கு அது கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த சார்ட் எடிட் பண்ணிக்கிறோம் சேல்ஸில். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான சார்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ டைப்ஸ், ஸோ நீங்கள் இன்சர்ட் சார்ட்ஸில் பார்த்த எல்லா டைப்ஸும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். 3D பை 2D பைன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ 3D பை டயக்ராம் 3D ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி கிரியேட் ஆகிருக்கும் போது அதோட வேல்யூஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ வேறு எதுவும் ஃபார்முலா கிளிக் பண்ணுறது மூலியமாக அந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபுல் பர்சன்டேஜ், அதாவது இந்த ஃபுல் சர்க்கிளை 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 100%ல் 25% அச்சீவ் பண்ணது ஷாப் 1, 18% அச்சீவ் பண்ணது ஷாப் 3, 21% ஷாப் 2, இது 14, 11 ஒவ்வொரு ஷாப்புக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் மொத்தமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தனியாக பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக அச்சீவ் பண்ணுறது 100% எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆளும் யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை கொடுத்துட முடியும். ஸோ இதில் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கு சில அவார்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பை சார்ட் போட்டிங்கன்னா இதில் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா இந்த ஷாப் 1, அடுத்தது இந்த ஷாப் 2, ஷாப் 3 இந்த ஆர்டர் தெரியுது. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் இதை ஹிராச்சி பொசிஷன்லேயே வேறு இதுலேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். எகெயின் இன்சர்ட்டில் இங்கே உள்ள பிவட் சார்ட். ஸோ பிவட் சார்ட் அப்படிங்கிறது உங்களோட கம்பேரிட்டிவ். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம்,
2 வேல்யூஸை மட்டும் இல்லை ஷாப் 1 ஷாப் 5 மட்டும் கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை ஷாப் 1ல் மண்டே ஆனது எவ்வளவு டியூஸ்டே ஆனது எவ்வளவு நீங்கள் தனித்தனியாக பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிவட் சார்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் இந்த கம்பேரிட்டிவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த பிவட் சார்ட்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிவட் சார்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபார்மேட் டேபிளில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ஹிராச்சி பொசிஷன் யார் மேஜர் கேட்டகரியோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், அடுத்து மைனாரிட்டி கேட்டகரிங்க செகண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் மேஜர் கேட்டகரிங்கிறது இந்த ஷாப் 1 இருக்கும், மண்டேவும் இருக்கும். ஏன்னா இந்த ஷாப் 1ங்கிறது இதுவும் ஷாப் 1 தான், இதுவும் ஷாப் 1, இது ஷாப் 1, 7 டைம்ஸ் ஷாப் 1 உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி மண்டே அப்படிங்கிறது 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ பட் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்களோட சிங்கிள் டைம், இது மைனாரிட்டி வேல்யூஸ். ஸோ மைனாரிட்டி வேல்யூஸ் எப்போவுமே நீங்கள் வேல்யூஸ் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பிவட் டேபிளில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிவட் சார்ட்டையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டை வேறு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். டிசைனில் மூவ் டு சார்ட், நியூ ஷீட்டில் பை சார்ட். ஸோ இதில் இன்செர்ட்டை பிக் பண்ணிங்க, இங்கே உள்ள பிவட் சார்ட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிவட் சார்ட்னு கொடுத்துடலாம். பிவட் சார்ட் அண்ட் பிவட் டேபிளுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண மெத்தட். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை பிவட் சார்ட். ஸோ பிவட் சார்ட்னு கொடுத்தோன்னே செலக்ட் ஏ டேபிள் ஆர் ரேஞ்ச். பிவட் சார்ட்டுக்காண்டி எந்த வேல்யூஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூஸை இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இல்லை டோட்டலாக டேபிளாக கன்வெர்ட் பண்ணி ஃபார்மாட் மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த டேபிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ரேஞ்ச், ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு நேரடியாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அவர் டேட்டாஸ் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இந்த ஆச்சரியக்குறி. ஸோ அந்த ஆச்சரியக்குறி போடுறது மூலியமாக இந்த ஷீட்டை மென்ஷன் பண்ணணும். அதாவது சேல்ஸ் அப்படிங்கிற ஷீட்டில் டாலர் சிம்பிள் ஏ அண்ட் டாலர் சிம்பிள் 1, A1 அப்படிங்கிற அட்ரஸ் ஆஃப் செல்லில் இருந்து டாலர் சிம்பிள் ஐ அண்ட் டாலர் சிம்பிள் 8 அப்படிங்கிற ரோ வரையும் இது கவர் ஆகிருக்கு. இதில் செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ யூஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால் ஏற்கனவே நீங்கள் இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணிக்க போயிங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை இந்த ரேஞ்ச். ஸோ இதில் சூஸ் வேர் யூ வாண்ட் த பிவட் சார்ட் பிளேஸ்டு. ஸோ இந்த பிவட் சார்ட் எங்கே பிளேஸ் ஆகணுமோ அங்கே நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அப்படி சொல்கிறப்ப நியூ ஷீட் ஒன்று இருக்கும், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னா எந்த ஒர்க் ஷீட், ஸோ இந்த ஷாப்பிங்காக இருக்கலாம், இந்த சார்ட் ஃபார் சேல்ஸாக இருக்கலாம், பை சார்ட்ஸாக இருக்கலாம் கொடுத்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணி கொடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட். ஸோ சேல்ஸ் ஆச்சரியக்குறி /m and /2, M2 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இல்லை நியூ ஒர்க் ஷீட்னா இந்த ஆப்ஷன் ஹைலைட் ஆகாது. ஏன்னா நியூ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறப்ப A1 அப்படிங்கிற இந்த செல்லேருந்து மட்டும் தான் இந்த டேபிள் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிவட் சார்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஈஸியான வழியில் 2 இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் இந்த பிவட் சார்ட்டில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிவட் சார்ட் அண்ட் பிவட் டேபிள். ஸோ உங்களுக்கு பிவட் சார்ட்டும் வேணும், அட் சேம் டைம் பிவட் டேபிளும் வேணும். ஸோ நீங்கள் தனித்தனியாக பிவட் டேபிள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணி பிவட் சார்ட்டோ இல்லை சாதாரண டேட்டாவை யூஸ் பண்ணி பிவட் சார்ட்டோ ரெடி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டையும் ஒரு டைப் அக்சஸ் பண்ணுறதுக்கு பிவட் சார்ட்னு கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு யூஸ் திஸ் ஒர்க் புக் டேட்டா மாடல். ஸோ வந்துட்டு என்ன மாடல் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிப்போம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இந்த ஒர்க் ஷீட்லேயே யூஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ இந்த சார்ட் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் இந்த பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட்டில் ஆட் ஆகணும். ஸோ பிவட் சார்ட்டுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறீங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா பிவட் சார்ட்டும் கிரியேட் ஆகும், பிவட் டேபிளும் கிரியேட் ஆகும். ஸோ ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3 இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பிவட் டேபிள் இருக்கும், கீழே பிவட் சார்ட் இருக்கும். ஸோ சம் ஆஃப் ஷாப் 1, சம் ஆஃப் ஷாப் 2, சம் ஆஃப் ஷாப் 3ன்னு தனித்தனியாக உங்களால் பிவட் டேபிளும் கேப் பண்ணிக்க முடியும், பிவட் சார்ட்டையும் கேப் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கேட்டகரியை யூஸ் பண்ணி தனித்தனி மாடலாக போட்டிருக்கீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பிவட் சார்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இது பிவட் சார்ட் வித் பிவட் சார்ட். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அகெயின் சேல்ஸ் உபயோகிக்குவோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஸ்பார்க் லைன் சார்ட். இந்த ஸ்பார்க் லைன்ஸும் ஒரு சார்ட்டோட ஒரு கேட்டகரி தான். ஸோ இந்த சார்ட் ஃபுல் ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகாமல் இல்லை ஒரு பிக்சர்ஸாக கிரியேட் ஆகாமல் உங்கள் செல்லுலேயே அது கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன், இந்த ஷாப் 1 பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த செல்லை உங்களால் கேப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சேவ் பண்ணிப்போம். ஸோ இதோட டீவியேஷனை இந்த செல்லில் நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் த டேட்டா
that you want. ஸோ எந்த டேட்டா உள்ள ரேஞ்சை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆரம்பித்து இது முடியும். ஓகே, அடுத்தது சூஸ் வேர் யூ வாண்ட் ஸ்பார்க் லைன்ஸ் டு பிளேஸ் இட். எந்த இதுட்டு அது பிளேஸ் ஆகணும். ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா K2 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு K2 தான் வேணும் அப்படின்னாலும் ஓகே. ஸோ இதான் உங்கள் செல்லில் யூஸ் பண்ணிக்கிற இந்த சார்ட். ஸோ இது எல்லாமே ஸ்பார்க் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3ன்னு வரிசையாக இருக்குது. ஸோ மண்டே திங்கக்கிழமை ஷாப் 1ல் ஆரம்பித்து ஷாப் 8 வரையும் என்ன ஆர்டர் நடந்துச்சோ அந்த ஆர்டர் வரையும் கிரியேட் ஆகும். சப்போஸ் இந்த ஷாப் 1 இந்த வாரத்தில் எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இன்செர்ட் உங்களுக்கு தேவையான இந்த லைன். ஸோ எந்த ரேஞ்ச், ஸோ இங்கே ஆரம்பித்து இது முடியணும். எந்த இதுட்ட ப்ளேஸ் ஆகணும், அதுமாதிரி B10 தான் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டிங்கன்னா B10 ப்ளேஸ் ஆகிரும். ஸோ ஒரு கிரியேட் ரேஞ்சாக இது கிரியேட் ஆகிருக்கு. 14, 20, 21,000 தனித்தனி 25, 40, 45, 38ன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 14, எகின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 21, 25, 40, இது 45. 45க்கு அப்புறம் 38 கம்மியானால இந்த கர்வ் உங்களுக்கு கீழே டவுனில் கிரியேட் ஆகிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு செல்லுலையும் நீங்கள் தனித்தனியாக வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் பிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த திங்கக்கிழமை ஒவ்வொரு ஷாப்பில் நடந்த டீவியேஷனும் அதே மாதிரி இங்கிட்ட பிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீவியேஷன் காமிக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து உங்கள் ஒவ்வொரு ஷாப்போட டீவியேஷனை ஒரு செல் மூலியமாகவே நீங்கள் காமிச்சிக்க முடியும். ஸோ ஷாப் 1 வர்றோம், ஷாப் 1 டிவைட் ஆகிருக்கு. அடுத்து ஷாப் 4, ஷாப் 4 பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இதுமாதிரி டிவைட் ஆகிருக்கும். ஸோ எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் கிரியேட் ஆகிருக்கும். ஒரு செல்லை பிக் பண்ணதுக்கு அப்புறம் டிசைன் ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்பார்க் லைனில் என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அது எப்படியெல்லாம் காமிக்கலாம்னு நீங்கள் தனித்தனியாக காமிச்சிக்க முடியும். ஸோ எடிட் டேட்டா, ஸோ எடிட் டேட்டாங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த வேல்யூஸ் எடிட் பண்ணுறது மூலியமாக அதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது லைன் மாதிரி காமிக்க வேண்டாம், ஒரு பார் மாதிரி காமிக்கணும்னா ஒரு பார் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன். ஸோ இந்த லைனில் என்ன டைப் வேணும். ஸோ கலர் லைன் வேணாலும் கலர் லைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காலம் வேணாலும் காலம்ஸ், அது என்ன கலர்ஸில் வேணும். ஸோ கீழே உள்ளதெல்லாம் உங்களோட வேல்யூஸ் நீங்கள் மைனஸில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மைனஸை யூஸ் பண்ணிக்கிற சார்ட் தான் உங்களுக்கு கீழே கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்னல் ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் நல்லா இருக்குது, அடுத்த ஷாப்லேருந்து வர கம்மியாகிட்டே வருது. அதேமாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். இது பார் சார்ட் வேல்யூஸ், அடுத்த வேல்யூஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து திரும்பி டவுன் ஆகிட்டு அதேமாதிரி இன்க்ரீஸிங் டவுன்னு உங்களோட சார்ட் வேல்யூஸை ஒவ்வொரு வீக்ஸாவோ இல்லை ஒரு ஷாப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏதாச்சும் இதை கிளிக் பண்ணிவிட்டு டிசைன். ஸோ டிசைனில் வின் அண்ட் லாஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்க மூலியமா உங்களோட எது சக்ஸஸ் எது ஃபெயிலியர்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி சொல்ல முடியும். ஸோ மேலே உள்ளது எல்லாமே சக்ஸஸும் கீழே உள்ளது எல்லாமே ஃபெயிலியரும் அச்சீவ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு இது வின் அண்ட் லாஸை எடுத்துக்க முடியும். ஸோ காலம்ஸே செட் பண்ணிக்குவோம். இங்கே ஹை பாயிண்ட்ஸ். ஸோ ஹை பாயிண்ட்ஸ்னு டிக் பண்ணுறது மூலியமாக எது ஹையஸ்ட் பாயிண்ட்டோ அது மட்டும் அது இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே இதை 6 நாளுமே உங்களோட ஷாப் 1 மட்டும்தான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பிக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஷாப் 1 ஸோ இங்கே உள்ள 5th ஐகான் இருக்குது. ஸோ இந்த சாட்டர்டே மட்டும்தான் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சாட்டர்டே. ஸோ இந்த இடத்துல வெட்னஸ்டே தான் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சார்ட்டை வச்சு யார் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஹையஸ்ட் பாயிண்ட் வேணாம், லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ எதெல்லாம் லோயஸ்ட் பாயிண்ட் ஆகுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டியூஸ்டே ஸோ இந்த டியூஸ்டே லோயஸ்ட் பாயிண்ட், இந்த டியூஸ்டே லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ இது மாதிரி எதுக்காண்டி செக் பண்ணுறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவரி டியூஸ்டேவும் இந்த லாஸ்ட்டில் தான் கிரியேட் ஆகிருக்கு. இன்கம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டியூஸ்டேல வேறு என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ வேறு எந்த மாதிரி தான் சேல்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸாக வேல்யூஸ் கொடுத்துருக்கும் போது நெகட்டிவ் பாயிண்ட்ஸை காமிக்காம போனாலும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களால் காமிக்க முடியும். இந்த இதை ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குது, ஸோ லாஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சு, முடிக்கிறப்ப எப்படின்னு தனியாக பார்த்துக்க முடியும். அடுத்து இந்த ஸ்பார்க்ஸை நீங்கள் பார் மாதிரி டெவலப் பண்ணு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி பாராக டெவலப் ஆகிருக்கு. பட் அந்த பார்ஸ் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீம் கலர்ஸ். ஸோ என்ன கலர்ஸ் இந்த ஸ்பார்க்ஸ்லாம் வேணும், எல்லோ கலர்ஸில் வேணுமா இல்லை க்ரீன் கலரில் வேணுமான்னு தனித்தனி பார் சார்ட் ரெடி பண்ணி அவரோட கலர்ஸையும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஏன் இதை பிக் பண்ணுறோம். இங்கே உள்ள டிசைனில் இங்கே உள்ள மார்க்கர் கலர். ஸோ நீங்கள் இங்கே ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனில் ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட்,
நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்னு நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வாறு யூஸ் பண்ணும்போது அந்த ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் என்ன கலரில் தெரியணும், ஸோ லோ பாயிண்ட்ஸ் என்ன கலரில் தெரியணும், ஸோ ஹை பாயிண்ட்ஸ் எப்போவுமே ரெட் கலரில் தெரியணும். அடுத்தது இந்த லோ பாயிண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியணும்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணும்போது ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட். ஸோ இதை பிக் பண்ணி பார்ப்போம். ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட், ரெட் கலரில் உள்ளதெல்லாம் ஹை பாயிண்ட், எல்லோ கலரில் உள்ளதெல்லாம் லோ பாயிண்ட் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து காமிச்சிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஆக்சிஸ், ஸோ ஆக்சிஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஆப்ஷன், ஜென்ரல் ஆக்சிஸ் டைப் அண்ட் டேட்டா ஆக்சிஸ் டைப்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ டேட்டா ஆக்சிஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆக்சிஸோட டைப் உங்களுக்கு மாறும். ஸோ இதான் உங்களோட ரேஞ்ச் அப்படின்னா ஓகே. ஸோ சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிஸ் அந்த டீவியேஷன் ஆஃப் ஸ்டார்டிங்கை உங்களால் காமிக்க முடியும். ஜென்ரல் ஆக்சிஸ் டைப், இது ஜென்ரல், டே டைப்பு, ஷோ டைப், இது மாதிரி ஒவ்வொரு செட்டிங் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். சேமாக ஸ்பார்க் லைன்னா எல்லாமே சேமாக அந்த ஸ்பார்க் லைன்ஸ் தான் கிரியேட் ஆகிருக்கும். உங்களோட சார்ட்டை நீங்கள் செல்லிலேயே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ செல்லில் இன்சர்ட் பண்ணுறது மூலியமாக சின்ன சின்ன வேல்யூஸை நீங்கள் டிவியேஷன் பார்த்துக்க முடியும். இந்த ஷாப்பில் உள்ள வீக்லி இன்கம் அண்ட் டிவியேஷன் எவ்வளவு, ஒவ்வொரு ஷாப்புக்கும் டே டிவியேஷன் எவ்வளோதுன்னு தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிட்ட உள்ளது ஷாப் டிவியேஷன், இந்த கிட்ட உள்ளது டே டிவியேஷன்ஸ். ஸோ இன்செர்ட்டில் இங்கே உள்ள லயன், காலம், வின் அண்ட் லாஸ், ஸோ 3 சார்ட்டுமே பார்த்துட்டீங்க. ஸோ இந்த 3 சார்ட்டுமே ஸ்பார்க் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட்டாக மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்பார்க் லைன்ஸ் சார்ட் அப்படிங்கிறது ஒரு செல்லை கிரியேட் பண்ணுற ஒரு விதமான சார்ட். ஸோ இந்த சாப்டரில் ஒரு வேல்யூஸுக்கு எப்படி சார்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஹெட்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எப்படி டைப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.